கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். யார் கண்டா அப்படின்னா, எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி கண்டான். என்ன நடந்தது இந்த சம்பவத்தில் அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆதரவாக ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை எல்லாம் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அடிக்கடி சீரியாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சண்டை யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு முறையும் சீரியா தோற்று போகும், இஸ்ரவேல் ராஜா வெற்றி அடைந்து கொண்டே இருப்பான். இதனுடைய ரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்த போது அந்த ராஜாவுக்கு கிடைத்த தகவல், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தான் உங்களுடைய பள்ளி அறையில் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட அவன் கேட்டு ராஜாவிட்ட சொல்லிடுவான். அந்த அளவுக்கு அவன் வல்லமையான ஒரு மனிதன் என்று எலிசாவை குறித்து சொல்லுகிறான். ஓஹோ, நம்முடைய நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறதே அவன்தானா, அவன்தான் எல்லா காரியத்தையும் முன்கூட்டியே சொல்கிறானா என்று சொல்லி எலிசாவின் மேலே சீரியா ராஜாவுக்கு ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வந்தது. அது நிமித்தமாக எலிசாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போடுகிறான். அதன்படி ஆட்களை எல்லாம் அனுப்புகிறான். இப்படி பல்வேறு விதங்களிலே எலிசாவுக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது. இந்த காலகட்டங்களிலே எலிசாவுக்கு எதிராக வரக்கூடியதான ஒரு கூட்ட அந்த படையெடுப்பை கண்டபோது அவனுடைய வேலைக்காரன் கேயாசி பயந்து நடுங்குகிறான். அப்பொழுது எலிசா ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவனுடைய கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி. அப்பொழுது கண் திறக்கப்பட்ட உடனே பார்க்கிறான், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைஞ்சு இருக்கிறத கண்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு தைரியம் வருகிறது. அருமையானவர்களே, இந்த காரியத்தை ஏன் இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாருன்னா, நீங்களும் நானும் ஒரு விதத்தில் எலிசா தான். ஆண்டவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் தீர்க்கதரிசி ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறதை கேட்கிறோம். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எவ்வளவு பிரச்சனை நமக்கு எதிராய் வருகிறதோ அந்த பிரச்சனையை முறியடிக்கத்தக்கதான ஒரு நல்ல வல்லமையான ஒரு காரியத்தை நம்மை சுற்றி ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் தனித்து இல்லவே இல்லை. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நினைக்காதீங்க. உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அக்கினி ரதங்கள் காத்திருக்கிறது. இப்படி எந்த விதத்திலும் தேவன் தான் தெரிந்து கொண்ட பிள்ளையாகிய உங்களையும் என்னையும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டியாக உங்களையும் என்னையும் இழந்து விடுவதற்கு தேவன் விரும்பவே மாட்டார். ஆகவே உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துகள் மத்தியிலே நீங்கள் தைரியமாக நின்னுங்கள். என்னை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அக்கினி ரதமான குதிரைகள் இருக்கிறது, எனக்கு பலத்த பாதுகாப்பை என் தேவன் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் நின்னீங்கன்னா சத்துரு பின்னிட்டு திரும்புவதை, சத்துரு 100% தோற்று போவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே பயப்படாதிருங்கள். ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி கர்த்தர் பலத்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார். யோபுவை சுற்றி கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். ஒவ்வொரு தேவ மனுஷனை குறித்தும் பார்க்கலாம். அப்படி நமக்கு பலத்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினால் எந்த பில்லி சூனியம் ஏவல் மந்திர தந்திரம் சூழ்ச்சிகள் வஞ்சனைகள் இப்படி எந்த காரியத்துக்கு கண்டு நாம் பயப்பட வேண்டாம். நம்மை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார், கலங்காதீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை சுற்றி நீர் அக்னிகரமான
ரதங்களை குதிரைகளை எல்லாம் வைத்து எங்களை பாதுகாக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் சத்துருவின் கையில் எங்களை விட்டு விடாதபடி பலத்த பாதுகாப்புக்குள் எங்களை வைத்திருக்கிறீர். உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. எங்களுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.